Praise the Lord. உன் பாடுகள் நிரந்தரம் அல்ல, எல்லாவற்றிற்கும் கர்த்தர் விரைவில் நல்ல முடிவை தருவார். விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்ப அப்படின்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதத்துல வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படும் போது உறுதியாயிருக்கிற மனிதன் மிகுந்த பாக்கியவான். தேவன் வாக்களித்த வாழ்வு என்னும் பரிசை சோதனையில் தேறிவிடும் போது அவன் பெறுவான். இன்றைக்கு வாழ்க்கையில சோதனையோடு இருக்கீங்களா? அநேக சோதனையை எப்படி சகிப்பேன்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. வேதத்துல சோதனையை சகித்து ஏசப்பாவுடைய கரத்தையே பிடித்து தன்னுடைய சோதனையில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற யோபுவை குறித்து தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏசப்பா யோபுவை குறித்து சொல்கிற சாட்சி என்ன அப்படின்னா, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். இப்படிப்பட்ட யோபுவை சாத்தான் சோதித்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் கொண்டு வந்த சோதனைகள் எல்லாம் என்னன்னா, யோபு கிட்ட இருந்த மிருக ஜீவன்களை அவன் எடுத்துக்கொண்டான், யோபுவுடைய வேலைக்காரர்களை அவன் எடுத்துக்கொண்டான், யோபுவுடைய பிள்ளைகளை அவன் எடுத்துக்கொண்டான். யோபுவுடைய சரீரத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய கொப்பளங்களினால யோபுவுடைய சரீரத்துல அநேக பாடுகளை சாத்தான் கொண்டு வந்தான். இந்த சூழ்நிலையில யோபுவுடைய மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்தார். யோபு நித்திரை இல்லாமல் இருந்தார். யோபுவுக்கு இத்தனை பாடுகள் மத்தியிலும் யோபு செய்த காரியங்கள் என்ன அப்படின்னா, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு தேவனை ஸ்தோத்தரித்தார். எப்படின்னா, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபு விசுவாசமாய் இருந்தார். என்ன சொன்னார்னா, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்னு சொன்னார். யோபு என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன்னு விசுவாசிச்சார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். இதன் நிமித்தம் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார்னு வசனம் சொல்கிறது. யோபு தன்னை முழுமையாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தார். அதுக்கு தான் யோபு சொல்றார், நாளெல்லாம் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு உறுதியாய் இருந்தார். இப்படி இருந்த யோபுவுக்கு முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சோதனை நேரத்துல கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.